இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசேயினிடத்திலே கர்த்தர் சொல்லி அனுப்பின வார்த்தை தான் இந்த வார்த்தை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறா, நீங்க என்னுடைய வாக்கை, நான் சொல்லுகிற ஒவ்வொரு வாக்கையும் நீங்கள் உள்ளபடி கேட்டு என்னுடைய உடன்படிக்கையை நீங்க கை கொள்வீர்களானால் இந்த பூமி எல்லாம் என்னுடையதுதான். ஆனால் அதுல இருக்கிற அந்த கொஞ்ச ஜனங்களாகிய நீங்கள் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா அந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது அதுதான். நீ என்னுடைய சொந்த சம்பத்தாயிருக்க வேண்டும். அப்படின்னா நம்ம நம்ம எல்லாரும் ஆண்டுடைய பார்வையில அவருக்கு உகந்த பிள்ளைகளாய், நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கும்போது, அன்பான தெய்வ பிள்ளைகளே, கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் இருக்கும்போது ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்வார், இந்த உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களிலும் உன்னை நான் என்னுடைய சொந்த மகளாக, சொந்த பிள்ளையாக பார்க்கும்படியாய் விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார் அல்லவா, நீங்க மாத்திரம் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் என்று. இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய பாதத்திலே, ஆண்டுடைய சமூகத்திலே நாமும் அவருடைய சொந்த சம்பத்தாய் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறோமே. ஆனால் நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த யாத்திராகமம் 19வது அதிகாரத்திலே அவர்கள் ரவி தீமில இருந்து அவர்கள் இப்பொழுது சீனாய் வனாந்திரத்துல வருகிறாங்க. சீனாய் வனாந்திரத்துல பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அங்கே ஒரு மலைக்கு எதிராக அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். மோசே ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து செல்கிறார். மலையிலே ஆண்டவர் நின்று மோசையை கூப்பிடுகிறார். மோசேயின் இடத்துல அநேக காரியங்களை சொல்லுகிறார். நீ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவர் சொல்றார் பாருங்க, நான் எகிப்தியருக்கு செய்ததை நீங்க அறிந்திருக்கிறீங்க. எகிப்தியருக்கு என்ன செய்தார்? 10 வாதைகள் எகிப்தியருக்கு மாத்திரம்தான் வந்தது. இஸ்ரவேலருக்கோ அவங்க இருந்த எல்லைகள் எங்கிலும் இந்த வாதைகள் வரல. பாருங்க, அடுத்து பாருங்க, இவ்வளவோ அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். நான் எகிப்தியருக்கு செய்ததை நீங்க அறிந்திருக்கிறீங்க. அடுத்து சொல்றார், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன். எப்படி உங்களை செட்டைகளின் மேல சுமந்து கொண்டு நடத்தி கொண்டு வந்தேன் என்பதை நீங்க பார்த்திருக்கிறீங்க. செங்கடல் உங்களுக்கு முன்பதாக நின்றது. மாறாவின் கசந்த நீரை நான் மதுரமாக மாற்றி கொடுத்தேன். ரெவிதீமிலே தண்ணீர் இல்லாத போது கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்தேன். மன்னாவை கேட்டீர்கள், மன்னாவை கொடுத்தேன். இறைச்சியை கேட்டீர்கள், இறைச்சியை கொடுத்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நீங்க கண்ணால பார்த்திருக்கீங்க. இந்த அதிசய கிரியைகள், வல்லமைகளை நீங்க கண்டிருக்கிறீங்க. ஆகவே நீங்கள் என் வாக்கை கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால், இங்க இனியும் நான் சொல்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க கேட்டு என்னுடைய உடன்படிக்கையை நீங்க கை கொண்டு நடந்தால் சகல ஜாதிகளிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது என்று ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றார், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாயிருப்பீர்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் என்றால் எதற்கென்றால்
அவருடைய ஆசாரிய ஊழியம் செய்யணும். அவருக்காக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாயிருக்கணும். அதான் ஆசாரிய ராஜ்யம். நம்மெல்லாம் அவருடைய ஆசாரிய ராஜ்யமா இருக்கிறோம். அவருடைய பரிசுத்த ஜாதியா இருப்பீர்களா? நீங்க அவருடைய பிள்ளைகளாயிருக்கும் போது, அவருடைய வாக்கை கேட்டு அவருடைய உடன்படிக்கை கை கொள்ளும் போது அவர் சொல்றார் பாருங்க, ஆசாரிய ஜாதியும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லி அனுப்புகிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை சொந்த ஜனமாக பாவிக்க வேண்டுமே ஆனால், சொந்த ஜனமாக நம்மை தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால், இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார்கள். பூமி எல்லாம் என்னுடையதுதான், ஆனா அதுல உங்களை நான் என்னுடைய சொந்த ஜனமா தெரிந்து கொண்டேன்னு சொன்னார்ல. இன்றைக்கு காலை வேளையில நம்மள சொல்லணும், ஆண்டவர் இவ என்னுடைய சொந்த மகள். ஏன்னா அவ என் கற்பனைகளை கை கொள்ளுகிறா, என் உடன்படிக்கையை கை கொள்ளுகிறா, எனக்காக பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறா, ஆசாரியர் ராஜ்யமாய் அவள் இருக்கிறாள் என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து சொல்லணும். பிரியமானவர்களே, அவர் சொல்லிவிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீங்க இன்றைக்கும் நாளைக்கும் நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்தணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு வந்து கற்பனைகளை தரப்போகிறேன். 10 கட்டளைகளை அடுத்த அதிகாரத்துல நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். இந்த 10 கட்டளைகளை கொடுக்கிறதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன பண்றார்னா, இஸ்ரவேல் ஜனங்களை படுத்தும்படியாய் மோசேயின் இடத்துல கட்டளை கொடுக்கிறார். இன்றைக்கும் நாளைக்கும் பரிசுத்தம் பண்ண சொல்லு, உன்னுடைய வஸ்திரங்களை தோய்த்து சுத்தப்படுத்த சொல்லு. நான் கார் மேகத்தில் உன்னிடத்துல வருவேன், உன்னோடு பேசும்போது உன்னுடைய ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்துல வருவேன் என்று கர்த்தர் மோசையோடு சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அங்கே பார்க்கும்போது அந்த மலையிலே மோசே பாருங்க, ஆண்டுடைய சத்தத்தை கேட்டார். அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர், எவ்வளவு பெரிய தெய்வம் என்பதை மோசே அறிந்து கொண்டார். ஆண்டவர் சொல்றாரு, கார் மேகத்தினால உன்னிடத்துல வருவேன், நீ அவர்களை பரிசுத்தப்படுத்தணும், நீ ஜனங்களிடத்துல போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அப்ப எவ்வளவு பெரிய தெய்வம், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் நினைக்கிறோம் இன்னைக்கு பாவம் செய்து ஆண்டுடைய சமூகத்துல அறிக்கை செய்தா எனக்கு மீட்பு கிடைச்சிரும். மீட்பு கிடைக்கும், உண்மைதான். ஆனா அன்பான தெய்வ பிள்ளைகளை, துணிகரமாய் செய்கிற பாவம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வெறுக்கிறார். துணிகரமாய் மறுபடியும் மறுபடியும் பாவம் என்று தெரிந்த பிறகும் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவர் பாருங்க சொல்றார், நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதாம். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வெளியில நம்மிடத்துல பரிசுத்தம் இருக்கிறதா? நம்மை ஆண்டவர் பரிசுத்த ஜாதியாய் தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க எனக்கு சொந்த ஜனமா இருக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். இன்றைக்கு அந்த பரிசுத்தம் நம்மிடத்துல இருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தப்படுத்த சொல்லுங்க. இன்றைக்கும் நாளைக்கும் ஏதோ 1 நிமிடம் 2 நிமிடம் அல்ல, முழுவதும் பரிசுத்தப்படுத்துங்கள். உங்களிலே என்ன குறைகள் இருக்கிறது, குற்றங்கள் இருக்கிறது என்று பார்த்து உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். வஸ்திரங்களை தோயுங்கள், ஆயத்தமாயிருங்கள். 3ஆம் நாளைக்கு நீங்க ஆயத்தப்படணும். நான் அன்னைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன். நீங்க பிரத்யட்சமாய் சீனாய் மலையில என்ன பார்க்க போகிறீங்க, என்ன சத்தத்தை கேட்க போறீங்க. பரிசுத்தப்படுத்த சொல் என்று மோசையோடு கத்த சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை மறுபடியும் சொல்றார் பாருங்க, நீங்க யார் அந்த ஒரு எல்லையை அவர்களுக்கு குறிக்கணும். அந்த எல்லைக்கு அப்புறமா அந்த மலையின் அடிவாரத்தை யாரும் தொடக்கூடாது. அந்த ஏறாதபடிக்கு, அந்த மலையில ஏறாதபடிக்கு, அந்த அடிவாரத்தை தொடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர்களுக்கு சொன்னாராம். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். பரிசுத்தப்படுத்திச்சாங்க, ஆனா
தொடக்கூடாது, மலையை தொடக்கூடாது. ஏன்னா அவ்வளவு பயங்கரமானவர். அன்பான தெய்வ பிள்ளையே, அந்த பயங்கரமான தெய்வம் மோசே மாத்திரம் மலையிலிருந்து கூட்டிட்டு வந்தார்னா மோசேன் இடத்துல எவ்வளவு பரிசுத்தம் இருந்திருக்கு யோசித்து பாருங்கள். அன்பான தெய்வ பிள்ளை தொடக்கூடாதாம். ஒரு கையும் அந்த மலையை தொடக்கூடாதாம். அப்படி தொட்டா அவன் கல்லெறிந்து கல்லெறியுண்டு கொலை செய்யப்பட கடவுள். உயிரோடே அவன் இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எக்காலம் நெடுந்தொனியாய் தொனிக்கையில அவர்கள் மலையின் அடிவாரத்துல வரணும். நான் ஜனங்கள் நடுவிலே பிரத்யட்சமாய் நான் அவர்களுக்கு காட்சி கொடுப்பேன். அவர்கள் அந்த பாருங்க, அந்த சத்தம் அங்க பாருங்க, 3ஆம் நாள் விடியற் காலத்துல இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல கார் மேகமும் பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்றாம். பாருங்க எவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மகிமையை பார்த்தார்கள். இன்றைக்கு நாம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு அந்த மகிமையை, அந்த பிரசனத்தை அவர் நமக்கு காண்பிக்கிறார். இல்ல நான் காண்பிக்கல, அந்த பிரசனத்துக்குள்ளாய் வருகிறவர்களாய் இருக்கணும். அப்படி பிரசனத்துக்குள்ளாய் வருகிற பிள்ளைகள் தங்களை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்துவார்கள். பாவத்தை வெறுப்பார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாவத்தை வெறுக்க முடியாத அனுபவம் இருக்கிறதா? அப்படின்னா என்ன தெரியுமா? உங்களிடத்துல ஆண்டுடைய பிரச்சனை இல்ல. அவருடைய பரிசுத்த, அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிடத்துல இல்லை என்றுதான் அர்த்தம். இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட பரிசுத்த குலைச்சல்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்வில இருக்குமே, ஆனால் இன்றைய தினம் அவைகள் நம்முடைய வாழ்வில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார், மோசே நீ ஏறிடு, நீ மலையில ஏறி வரலாம், நான் உன்னோடு பேசுவேன், உனக்கு நான் நீ அந்த மகிமையை பாப்பா, ஜனங்களும் பாப்பாங்க. ஆனா மலையை தொட ஜனங்களுக்கு அதிகாரம் இல்லை. அவங்களுக்கு நான் அந்த இதை கொடுக்கல, நான் உனக்கு கொடுத்திருக்கேன்னு மோசையே தெரிந்து கொண்டார் அல்லவா? மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலும் அந்த மோசே விசேஷித்தவனா எண்ணப்பட்டு சொந்த ஒரு பிள்ளையாய் அவனை பாவித்தார் அல்லவா? அவ்வளவு அவருக்குள்ளாய் பரிசுத்தம் இருந்தது மோசைக்குள்ளாய். இந்த காலைகளில் நம்மில் அப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்கிறதா? ஆண்டவர் நம்மை சொந்த பிள்ளையாய் பாவிக்க வேண்டுமே, ஆனால் இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அவருடைய மகிமையை பிரத்யட்சமாய் பார்த்தார்கள். சீனாய் மலையின் மேல அக்கினி இறங்கினபடியா அது முழுவது புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்றான். மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்ததா. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளையே, என்றைக்கு நாம் பரிசுத்தமாய் தூய்மையாய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோமோ, அன்றைக்கு நாம் பேசும்போது ஆண்டவர் நமக்கு மறுமொழி கொடுப்பார். இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு வேணுமா? ஆண்டுடைய சத்தத்தை கேட்கணும்னு விரும்புறீங்களா? இந்த காலை வேளையிலே நம்மை பரிசுத்தப்படுத்துவோம். நம்ம அவருடைய சொந்த ஜனமா இருக்கணும்னு ஆசையா இருக்கா? பரிசுத்தப்படுத்துவோம். நம்முடைய வாழ்வில இருக்கிற குறைகள், குற்றங்கள் ஏதாயிலும் இருக்குமே, ஆனா அவருடைய சமூகத்துல அது சரண்டர் பண்ணி, இசப்பா என்ன பரிசுத்தப்படுத்திருங்கப்பா, என்ன உடைய கிருபையினால மறைத்து என்ன உம்முடைய மகிமையை பார்க்கும்படியா, அப்படியே மோசேக்குடைய மகிமையை காண்பித்தீரல்லவா, அந்த மகிமையை நான் பார்க்கும்படியா எனக்கு உதவி செய்யும்னு கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட அவருடைய மகிமையை நமக்கு காண்பிக்க அவர் உதவி செய்வா. அவருடைய மகிமையை நமக்கு காண்பிப்பா. நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா பரிசுத்த குலைச்சல்களையும் மாறும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வா. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.